ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यात् देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पदे गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீ ராதாஷ்டமி மகோத்சவத்துக்கான பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ ராதாஷ்டமிக்கு ஜெய். அப்போ இன்றைய வகுப்புல ஸ்ரீமதி ராதாராணியோடைய தெய்வீகமான குணங்கள். ஸ்ரீமதி ராதாராணி அவங்க கிருஷ்ணர்ல இருந்து வேறானவங்க அல்ல. அதனால இங்க சைத்தன்ய சரிதாமிரத்து ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி ராதா தத்துவம், ஸ்ரீமதி ராதாராணியோட தத்துவத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. மகாபாவ ஸ்வரூப ஸ்ரீ ராதா தாக்கூராணி சர்வகுண கானி கிருஷ்ண காந்த சிரோமணி. ஸ்ரீமதி ராதாராணி வந்து மிக உன்னதமான அன்பு, கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய மிக உன்னதமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மகாபாவம், அந்த உன்னதமான பாவத்தில் இருக்கிறவங்க. She is the repository of all good qualities and crest jewel among all the lovely concerns of Lord Shri Krishna. அவங்க கிருஷ்ணருடைய சகிகள் கோபிகள் எல்லாத்துலயுமே வச்சு சிகரமாக மணிமகுடமா இருக்கிறவங்க. கோபிகள் கிருஷ்ணருடைய சகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கிருஷ்ணருடைய சகிகள்ல மணிமகுடமா, ஒரு கிரீடத்தில் இருக்கிற மணிமகுடமா திகழக்கூடியவங்க, எல்லா தெய்வீகமான உன்னதமான குணங்களையும் நிரம்ப பெற்றவங்க. ஸ்ரீமதி ராதாராணி அனைத்து உன்னதமான தெய்வீகமான குணத்தின் பிறப்பிடமும் ட்ரெஷர் ஹவுஸா இருக்காங்க, இடங்கா இருக்காங்க. ராதாராணியை புரிந்து கொள்றது வந்து அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜட உலகத்துல பெரும்பாலும் மக்கள் கிருஷ்ணரே யாருன்னு புரிஞ்சுக்காம இருக்கு. பெரும்பாலான மக்களுக்கு கிருஷ்ணரே யாருன்னு புரியல. கிருஷ்ணரை வந்து ஏதோ 10 அவதாரத்துல ஒன்னாகவோ, அல்ல எல்லா கடவுள்லயும் ஒண்ணு 10ஓட 11ஆகவோ, இல்ல எந்த வழிபாடு பட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான், இந்த மாதிரி எல்லாம் போட்டு அவியலும் கிச்சடியும் கூட்டுமாக்கி வச்சிருக்கிறாங்க. பட் ஆனா கிருஷ்ணருடைய தனித்தன்மை, பகவானுடைய தனித்தன்மை வந்து பகவத்கீதை, பாகவதம் போன்ற அதி உன்னதமான கிரந்தங்கள்ல கிருஷ்ணருடைய தனித்தன்மையை வந்து மிக அழகாக வர்ணித்திருக்கிறார்கள். பகவத்கீதையிலே பகவானே சொல்றாரு, பாகவதத்துல அவரை பற்றிய தூய பக்தர்கள் ஆச்சாரியன்மார்கள் சொல்றாங்க. பிரம்மதேவர், மகாதேவர், பீஷ்மதேவர், குந்தி தேவி, பிரகலாத் மகாராஜன், பெரும் உன்னதமான பக்தர்கள் கிருஷ்ணருடைய தனித்தன்மையை குறித்து மிக அழகாக பேசியிருக்காங்க பாகவதத்துல. ஆனா பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு கிருஷ்ணர் யாருன்னே புரியல. அப்புறங்க ராதாராணியை பத்தி புரிஞ்சுக்கிறது. கிருஷ்ணர் யாருன்னே புரியாத மக்களுக்கு எப்படி ராதாராணியை பற்றி புரிஞ்சுக்க முடியும்? அதனால ரொம்ப கடினம் ராதையோட தத்துவம். ஸ்ரீமதி ராதாராணியுடைய தத்துவத்தை புரிந்து கொள்றது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அப்ப ஸ்ரீமதி ராதாராணியை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சைதன்ய மகாபிரபுவை புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் சைதன்ய மகாபிரபுவை புரிந்து கொள்ள வேண்டுமானால், அ நித்யானந்த பிரபுவை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நித்யானந்த பிரபுவை புரிந்து கொள்ள வேண்டுமானால், வைணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். வைணவர்களுடைய கருணையை பெற வேண்டும். வைஷ்ணவர்களுடைய கருணை இருந்தா தான் ஆன்மீக குருவுடைய கருணை கிடைக்கும். ஆன்மீக குருவுடைய கருணை இருந்தா தான் முந்தைய ஆச்சாரியருடைய கருணை கிடைக்கும். முந்தைய ஆச்சாரியருடைய கருணை கிடைக்கப் பெற்றாதான் நித்யானந்த பிரபுவுடைய கருணை கிடைக்கும். நித்யானந்த பிரபுவுடைய கருணை கிடைத்தாதான் சைதன்ய மகாபிரபு யாரு? அவருடைய உன்னதமான லீலைகளும், தெய்வீகமான குணங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். சைதன்ய மகாபுடைய கருணை கிடைத்தாதான் ஸ்ரீமதி ராதாராணியோடைய மனோபாவம் என்ன? அவங்க பக்தியில எவ்வளவு உயர்ந்த சேவை செய்றவங்க. அவங்களுடைய தெய்வீகமான குணங்கள், அவரது லீலைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த பரம்பரா சிஸ்டம், பரம்பரை முறை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். குரு சீட பரம்பரை. குரு சீட பரம்பரையின் வாயிலாகத்தான் நாம வந்து இதையெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி பார்க்கும்போது, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 4 சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயத்தில, சில சம்பிரதாயங்கள்ல கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா, அவங்களுக்கு ராதாராணியோடைய பக்திய பத்தி தெரியாது. அவங்க விருந்தாவனத்து கோபிகளுடைய பாவம், கோபிகள் கிருஷ்ணர் மேல வைத்திருக்கும் அன்பு, அந்த கோபியிலேயே விருந்தாவனேஸ்வரி, அந்த விருந்தாவனத்தின் ராணி, ஸ்ரீமதி ராதாராணி பகவான் மேல வைத்திருக்கும் அன்பு, இதெல்லாம் வந்து எல்லா சம்பிரதாயமும் இதை பறைசாற்றுவதில்லை. எல்லா சம்பிரதாயமும் இதை எடுத்து சொல்றதில்ல. கௌடிய சம்பிரதாயம் தான் அதை எடுத்து சொல்கின்றது. அதனால கௌடிய சம்பிரதாயத்துல இருக்கிறது ஒரு வகையில பெரும் வரப்பிரசாதம். நாம வந்து இந்த பிரம்ம, மாத்துவ, கௌடிய, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கோம்னு சொன்னா, அது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். காரணம் என்னன்னா, இந்த சம்பிரதாயத்துல தான் பகவானே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபுவாக. அப்ப சைதன்ய சரிதாமிர்தம், சைதன்ய மகாபுடைய சரித்திரம் படிக்கும்போது தான், சைதன்ய லீலைகளை அனுபவிக்கும் பொழுது தான், ராதாராணியோடைய உன்னதமான நிலை என்னங்கிறத நம்ம ஓரளவுக்காவது புரிந்து கொள்ள முடியும். ஒரு கடுகளவாவது புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பகவானின் லீலைகள் எப்படி எல்லையற்றதோ, அதுபோல ஸ்ரீமதி ராதாராணியோடைய தெய்வீகமான குணங்களும், லீலைகளும் எல்லையற்றது. அப்ப சைதன்ய மகாபுடைய கருணையால மட்டும் தான் நம்ம இந்த லீலைகளை வந்து அனுபவிக்க முடியும். கிருஷ்ணரையே புரிந்து கொள்ள முடியாத மக்கள் மத்தியில, கிருஷ்ணரே இன்னைக்கு மக்களுக்கு புரியாத புதிராக இருக்கின்றார். இன்னைக்கு பகவான் கிருஷ்ணரையே புரிந்து கொள்றதுக்கு மக்களுக்கு அதுக்கான புத்தி இல்ல. அதற்கான அ ஆர்வமும் இல்ல. பெரும்பாலான மக்கள் வந்து பௌதிக விஷயங்கள்ல மூழ்கி போயிருக்காங்க. ஒரு சிலர் ஆன்மீக விஷயங்கள பயிற்சி பண்றாங்க. ஆனா எல்லாத்தையும் கூட்டு, அவியலு, பொரியலாக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லா கடவுளையும் வழிபடுறது, எல்லா மார்க்கத்துக்கும் போறது, எல்லா விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுகிறார்கள். அதனால இந்த கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பக்திங்கிறது ஏறக்குறைய மக்களுக்கு வந்து ஒரு அரிதான ஒன்றா தான் இருந்தது. அந்த அரிதான ஒன்று, ரகசியமான ஒன்று. கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், ராதாராணியை பற்றிய தத்துவம், அவர்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம் இது ரொம்ப ரகசியமா இருந்தது. எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாத வகையில. அது வந்து சைதன்ய மகாபுடைய காருண்யத்தினால தான். அதனால தான் சைதன்ய மகாபுரு ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். அவர் பிரேம அவதாரம். பிரேமத்தையே விநியோகம் பண்றதுக்காக அவர் காரணமற்ற கருணையோட வந்தவர். பிரேமமே கருணையா கொண்டு வந்தவர். கருணையை ஆயுதமாக கொண்டு வந்தவர். சைத்தன்ய மகாபிரபு. அதனால சைதன்ய மகாபுருடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும் தான் ராதா கிருஷ்ணருடைய லீலைகளுக்குள்ள நம்ம நுழைய முடியும். எல்லோராலும் ராதா கிருஷ்ணர் லீலைகளுக்குள்ள நுழைய முடியாது. எல்லோராலும் அதை அனுபவிக்க முடியாது. அதனால சைதன்ய மகாபுருடைய காருண்யத்தை மட்டுமே அது நம்பி இருக்கு. அப்போ சைதன்ய மகாபுருடைய கருணையால தான் ஒரு சில பகுதிகள்ல ராதாகிருஷ்ணர் லீலைகள வந்து ராதாகிருஷ்ணர் வழிபாடு உதாரணத்துக்கு விருந்தாவனம், அந்த மாரி ஒரு சில இடங்கள்ல ராதாகிருஷ்ணர் வழிபாடு, நவதீபம், பிருந்தாவனம். அப்புறம் பிரபுபாதருடைய கருணையால இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த ராதாஷ்டமி பண்டிகை கொண்டாடுறாங்க. எல்லா நாடுகள்லயும். சைனா, ஜப்பான்,
அப்புறம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, இது மாரி பாশ্চাத்த அதாவது மேற்கத்திய நாடுகள். கலாச்சாரமே அதாவது வேத கலாச்சாரமே இல்லாத ஒரு கீழ்நிலையான கலாச்சாரத்தை பின்பற்றும் நாடுகள். மிலேச்சர்கள், யவனர்கள், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அறியாம, புலன்பமே பிரதானம்னு வாழ்றவங்க, கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், ராதாராணியை பற்றிய தத்துவம் ஒன்றுமே தெரியாம இருந்தவங்க மத்தியில, பிரபுபாதர் இன்னைக்கு வந்து ராதாராணியோடைய மகிமை, ஸ்ரீமதி ராதாராணியுடைய தெய்வீகமான குணங்கள், அவங்களுடைய லீலைகள், இதையெல்லாம் பிரபுபாதர் உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்த்தார். சைதன்ய மகாபிரபுடைய போதனை, அது வந்து பிரபுபாவுடைய கருணையால இன்னைக்கு ராதாஷ்டமி பண்டிகையை உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. ஒரு காலத்துல இந்த ராதாஷ்டமி என்ற திருவிழா பிருந்தாவனத்துல மட்டும் தான் கொண்டாடப்பட்டு வந்தது. நெறைய பேருக்கு தெரியாது. ராதாராணியுடைய குணங்கள் என்ன? அவங்க மகிமை என்ன? அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலையும் கிடையாது. அதனால அது ரொம்ப ரகசியமா இருந்தது. அந்த ரகசியத்தை போட்டு உடைத்தவர் சைத்தன்ய மகாபிரபு தான். இந்த வேதங்கள்ல மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியமான ராதையோடைய பக்தி, ராதைக்கும் கிருஷ்ணருக்குள்ள அன்பு, இத வந்து சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரே வந்து எல்லாருக்கும் குடுத்தார். இது அவருடைய காரணமற்ற கருணை. அதுக்கப்புறம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, நாலேட்ஜ் அத வந்து பிரபுபாதர் தன் புஸ்தகங்கள் மூலமாக முதல்ல கிருஷ்ணர் யாரு? அவர்தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று கிருஷ்ணருடைய தனித்தன்மையையும், அப்புறம் ஸ்ரீமதி ராதாராணி எப்படியெல்லாம் பகவானுக்கு சேவை செய்வாங்க, அவங்களுடைய தெய்வீகமான குணங்கள், இதையெல்லாம் தன் புத்தகங்கள் வாயிலாக முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சம்பிரதாயம் எவ்வளவு உன்னதமான தத்துவத்தை உள்ளடக்கியது, கிருஷ்ணர் மேல் உள்ள பிரேமத்தை வழங்கக்கூடியது. அதனால அந்த கிருஷ்ண பிரேமத்தினுடைய சொரூபம் வந்து ஸ்ரீமதி ராதாராணி. அதான் பொருள் வழியில பிரபுபா ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தி அன்அடல்டரேட் ஆக்ஷன் கலங்கமில்லாத செயல் எது வெளிப்படுத்தும்? ஹலாதினி சக்தி. பகவானுடைய ஹலாதினி. பகவானுக்கு பேரானந்தம் தரக்கூடிய சக்தி அது. அப்போ அது விருந்தாவனத்தில் ஒரு ஸ்ரீமதி ராதாராணி, அந்த அலாதினி சக்தி. அவங்க தான் ஸ்ரீமதி ராதாராணி. அவங்க வந்து எல்லா விதமான தெய்வீகமான குணங்களின் பிறப்பிடமாவும், ஆதாரமாவும் இருக்காங்க. அந்த அலாதினி சக்தியோடைய சாரம் வந்து கிருஷ்ண பிரேமம். அலாதினி சக்தியுடைய சாரம் கிருஷ்ண பிரேமம். கிருஷ்ண பிரேமத்தின் சாரம் பாவம். அந்த பாவத்தினுடைய உன்னதமான நிலையின் வெளிப்பாடு தான் மகாபாவம். பாருங்க. நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏதோ பாவம்னு வருது, மகாபாவம்னு வருது, கிருஷ்ண பிரேமம்னு வருது. ஏன் இந்த மாரி விஷயங்கள நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை? காரணம், நாம் வந்து இன்னும் இந்த பௌதீக வாழ்க்கையில, பௌதீக பற்றுதலோட, புலன்பே விஷயங்கள்ல ஈடுபாடு, பௌதீக பற்றுதல் இந்த மாரி எல்லாம் ஒரு சூழ்நிலையில இருக்கிறனால, நம்மனால இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லாம போயிடுச்சு. அதனால தான் பிரபுபாதர் வந்து நமக்கு சாதனா பக்தியை பரிந்துரைத்திருக்கின்றார். சாதனா பக்தி. இந்த சாதனா பக்தி செய்து, செய்து நாம கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளும்போது, அது பாவ பக்தியாக, பிரேம பக்தியாக மாற்றம் பெறும். அது எந்த அளவுக்கு நம்ம தீவிரமா பயிற்சி பண்றோமோ, அதை வைத்து இருக்கின்றது. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில சொல்றார். மய்யேவ மன ஆதர்ஷ்வா மயிம் புத்திம் நிவேஷயः நிவிஷசி மய்யேவ அத ஊர்த்வ ந சம்சயः. அர்ஜுனா சந்தேகமே வேண்டாம். நீ எப்பொழுதும் என்னையே உன் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பாயானால் மய்யேவ மன ஆதர்ஷ்வா. மயின் புத்தி உனது புத்தி எனக்காக செயல்படுத்துவாயானால், நீ எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டு உன் புத்தி எனக்காக செயல்படுத்துவாயானால், மய்யேவ மன ஆதர்ஷ்வா மயின் புத்திம் நிவேஷிய. நிவிஷசி மய்யேவ அத ஊர்த்தோ ந சம்சயக. சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா, நீ என்னை வந்து அடைவாய். ஆனா பிரச்சனை என்னது? மனத கிருஷ்ணர் மேல நிறுத்த முடியல. அதான் பிரச்சனை. இது வந்து அர்ஜுனனுக்கும் இந்த பிரச்சனை. அர்ஜுனன் சொல்றாரு, "என்னால மனத நிறுத்த முடியல கிருஷ்ணா. காற்ற விட வேகமா போகுது." மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்த முடியவில்லையே! அதை காற்றை விட வேகமா போகுதே! அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, "சரி பரவால்ல அர்ஜுனா. உன்னால மனதை என் மேல நிறுத்த முடியலையா? சரி, நீ என்ன பண்ணு?
பக்தி யோகத்து ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அப்படி நீ வந்து பக்தி யோகத்தின் ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிக்கிறது மூலமா நீ என் மேல் ஒரு விருப்பத்தை வளர்த்துக் கொள்வாய். அதச்சித்தம் சமாதாதும். ரொம்ப அழகான ஸ்லோகம் பகவத்கீதையில அடுத்தடுத்து. அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோசி மயி ஸ்திரம். சித்தம்னா நினைக்கிறது, சிந்தனை. அதச்சித்தம். உன்னுடைய சிந்தனையை என் மேல் நிறுத்த முடியவில்லையா அர்ஜுனா? அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோசி மயி ஸ்திரம். ஸ்திரமே கிடையாது. நம்ம பாருங்க, நம்ம வாழ்க்கையில பக்தியில ஸ்திரமே கிடையாது. சிலர்லாம் ஒரு நாளைக்கு 4 மாலை, அப்புறம் 8 மாலை, 16 மாலை, சில நாள் பண்றது, சில நாள் பண்றதில்ல. சில நாள் சேவைக்கு போறது, ஒரு ஸ்திரமே இல்ல. தோணுனா போறது, தோணுனா போறதில்ல. அந்த மாரி ஒரு ஸ்திரமான புத்தி இல்ல. ஸ்திரமான மனது இல்ல. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? சரி உன்னால அந்த மாரி ஸ்திரமா பண்ண முடியலையா? உறுதியா இருக்க முடியலையா? அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோசி மயி ஸ்திரம். உன் மனதை என் மேல் நிறுத்த முடியலையா? உன் மனதை என் மேல் நிறுத்த முடியவில்லையா? அப்பியாச யோகேன ததோ. பக்தி யோக விதிமுறைகள். ஆச்சாரியர் என்னென்ன சொல்லிக் குடுத்திருக்கிறாங்களோ, அந்த பக்தியோக விதிமுறைகளை நீ பின்பற்றுவது மூலமாக, மாம் இச்சாப்தும் தனஞ்சயா. என் மேல் ஒரு விருப்பத்தை நீ வளர்த்துக் கொள்வாய். அப்ப சாதனா பக்தி செய்து செய்து தான் நம்ம கிருஷ்ணர் மேல விருப்பத்தை வளர்த்துக் கொள்ள முடியும். இல்லையா? இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக விருப்பமே கிடையாது. ஆனா கட்டாயத்தின் பேர்ல போறாங்க. ஆரம்பத்துல குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போகணும்னு விருப்பம் கிடையாது. ஆனா கட்டாயமா இப்போ உட்கார வச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது, இந்த கல்வி எனக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிற நாலேட்ஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களாவே படிக்கிறாங்க. அந்த மாரி தான் சில நேரங்கள்ல நமக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்வதோ, பக்தி செய்வதோ, சாதனையை பயிற்சி பண்றதோ கடினமா தோன்றலாம் ஆரம்ப காலத்துல. ஆனா அது தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது, கிருஷ்ணன் மேல ஒரு விருப்பத்தை வளர்த்துக் கொள்ளலாம். அப்ப நம்ம நம்ம வந்து நம்மள கட்டாயப்படுத்தி பக்தி பண்ண வைக்கிற நிலைமையில இருக்கு. கட்டாயமா செய்யணும். செய்தே ஆகணுங்கிற நிலைமையில இருக்கு. அப்பதான் கிருஷ்ணர் மேல விருப்பம் வரும். இதெல்லாம் செய்யணும். ஆனா இது யாரும் கட்டாயப்படுத்தவும் முடியாது. எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? நமக்கு நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் தவ வாழ்க்கை. இந்த கிருஷ்ண பக்திய வந்து திணிக்க முடியாது. நீங்க எல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இல்லையா? கிருஷ்ண பக்தி யாராவது கட்டாயப்படுத்தி வர்றதா என்ன? கிருஷ்ண பக்தி என்பது கட்டாயப்படுத்தி வருவதல்ல. அது நமக்கு நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தோணும். ஆனா போக போக அது அமிர்தமாக ஆகிவிடும். சரி அப்ப இந்த கிருஷ்ணரே உணர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில எப்படி ராதாராணியோட குணங்கள பத்தி சொல்ல முடியும்? அதனால தான் ஆச்சாரியர் தவிர்த்து விடுகிறார்கள். நீங்க பெரும்பாலும் பாருங்க, எந்த ஆச்சாரியரும் நம்ம சம்பிரதாயத்துல பொது இடங்கள்ல ராதாராணியுடைய தெய்வீகமான குணங்களை பாடுவதோ, பேசுவதோ இல்லை. இந்த மாரி பண்டிகை காலத்துல ராதாராணியுடைய புகழ் பாடுறோம், ராதாராணிய பத்தி பேசுறோம். ஒன்று அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியும் இல்ல, அதை எடுத்துரைப்பதற்கு தகுதி இல்லன்னு தவிர்த்து விடுகிறோம். ரைட்? ஆனா இந்த பண்டிகை காலங்கள்ல ஸ்ரீமதி ராதாராணியோட குணங்களை பாடுவதற்கும், பேசுவதற்கும் பிரபுபாத நமக்கு அனுமதி குடுத்திருக்கார். சரி, இன்னைக்கு ராதா அஷ்டமி அதனால ராதையோட புகழ் பாடலாம். ராதைய பத்தி பேசலாம். மற்ற நாள்கள் என்ன கீர்த்தனை பாடுறோம்? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. ஆனா ராதாஷ்டமி அன்னைக்கு நம்ம ராதா ராணிய பற்றி பாடலாம். ராணி கி ஜெய், மகாராணி கி ஜெய், ரிஷபானு நந்தினி கி ஜெய், ஜெய், ஜெய். ராணி கி ஜெய், மகாராணி கி ஜெய். இந்த மாரி பாடல்கள்லாம் நம்ம ராதாஷ்டமி அன்னைக்கு பாடலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சலுகை. ராதாராணியுடைய திருநாமத்த உச்சரிக்கும் தகுதியே நமக்கு கிடையாது. அவ்வளவு உன்னதமானவங்க. ஆனா இன்னைக்கு பண்டிகை காலத்துல மட்டும் நம்ம ராதாராணியோட புகழ் பாடலாம். நேரடியாக. அப்புறம் அவங்களுடைய கதைகளை, லீலைகளை பேசுவது. அது வந்து நம்ம அவங்க மேல உள்ள அன்பை நம்ம வளர்த்துக் கொள்வதற்காக. ரைட். அப்போ அ இந்த ராதா அஷ்டமி பண்டிகை வந்து ரொம்ப அவசியமான ஒரு திருவிழா. ராதாராணியுடைய பிறப்பை நாம் கொண்டாடுவது. ம். பிறப்பற்றவர் பிறக்கிறார். பகவான் பிறப்பற்றவர் இந்த பூமியில தோன்றினார். ஜென்மாஷ்டமி வந்து அடுத்த அடுத்த அஷ்டமி ராதா அஷ்டமி. அதாவது 15 தினம். பகவான் கிருஷ்ணர் தோன்றிய அடுத்து 15வது தினத்துல ஸ்ரீமதி ராதாராணி தோன்றுகிறார்கள்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஜென்மாஷ்டமி கொண்டாடினோம். அடுத்த அஷ்டமி வந்து ஸ்ரீமதி ராதாராணி தோன்றியது. 15 தினங்களுக்கு அப்புறம். ராதாஷ்டமி. சரி, அப்ப இன்றைய வகுப்புல நம்ம ஸ்ரீமதி ராதாராணி எப்படி ஆன்மீக லோகத்துல தோன்றுனாங்க? ஆன்மீக உலகமான கோலோக விருந்தா. அவங்க கோலேகேஸ்வரி, பிருந்தாவனேஸ்வரி. அந்த கோலோக விருந்தாவனத்துல கோலோகீஸ்வரியான விருந்தாவனேஸ்வரி எப்படி தோன்றுனாங்க? அப்போ அந்த ஆன்மீக லோகத்துல கோலோக விருந்தாவனத்துல எப்படி தோன்றுனாங்கன்னா, இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அது பாருங்க, இந்த ராதாராணியோட ஸ்ரீமதி ராதாராணியோடைய தோற்றம், அவங்க செயல்கள், அவங்க குணாதிசயங்கள், அவங்க லீலைகள்லாம் வந்து சாஸ்திரத்துல வெளிப்படையா சொல்லல. ஆச்சாரியர்கள் வந்து மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய சத்சங்கத்துல நம்ம இந்த பூலோக விருந்தாவனம், இங்க உள்ள விருந்தாவனத்துல ராதாராணி எப்படி தோன்றுனாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர சத்சங்கத்துல பார்ப்போம். அப்போ கோலோக விருந்தாவனம் அது வந்து கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகம். அந்த ஆன்மீக லோகத்துல எல்லாமே ஆன்மீகமானது தான். அங்க பௌதிகங்கிற பேச்சுக்கே எனக்கு இடம் கிடையாது. அங்க வந்து கிருஷ்ணர் உன்னதமா லீலை செய்யக்கூடிய ராச மண்டலம். ராச மண்டலின்னு சொல்லுவாங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து தெய்வீகமான திருவிளையாடல். அவருடைய தெய்வீகமா லீலை செய்யக்கூடிய ராச மண்டலம். அங்க வந்து சதஸ்ரங்காங்கிற மலைத்தொடர். ரொம்ப அழகான மலைத்தொடர். அழகழகான அருவிகள், தாம் பொற்றாமரை குளங்கள், வண்ண வண்ண தோட்டங்கள், பூந்தோட்டங்கள், அழகழகான பழங்கள். ரொம்ப அழகான ஒரு இடம். சதசெங்கா மலைத்தொடர். அந்த மலைத்தொடர்ல தான் கோவர்த்தன மலையும் அமைந்திருக்கின்றது. ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகமான கோலோக விருந்தாவனத்துல ரொம்ப அழகான ராசமண்டலிங்கிற அந்த அழகான இடம். அது வந்து இந்த சதசிங்காங்கிற மலைத்தொடர். அதுல வந்து கோவர்த்தன பர்வதம். அது வந்து பகவானுடைய இதயத்திலிருந்து தோன்றியது கோவர்த்தனம். கோவர்த்தனமும் கிருஷ்ணரும் வேற வேறயே இல்ல. கோவர்தனா, கோவர்தனா. அந்த வார்த்தையை 2ஆக பிரிக்க வேண்டும். கோவர்தனா. கோ என்றால் பசு, வர்தனா என்றால் அதுக்கு ஊட்டம் அளிப்பவர். கோ என்றால் புலன்கள், வர்தனம் என்றால் கிருஷ்ணரை நோக்கி இட்டுச் செல்பவர். அப்ப கோவர்தனாங்கிற ஒரு அழகான பக்தர், ஒரு கோபர். கோவர்தனம் என்ற அழகான கோபர் பர்வத ரூபத்தில் பகவானுக்கு சேவை சாதிக்கிறார். எப்படி பர்வத ரூபத்துல சேவை சாதிக்கிறார்? கிருஷ்ணருடைய பசுக்களுக்கு நல்ல ஊட்டமான புற்களை வழங்குகிறார். அப்புறம் கிருஷ்ணருடைய நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து உற்சாகம் தருகிறார். நம்மை போல சாதனை பண்ணக்கூடிய சாதனா பக்தி செய்யக்கூடிய பக்தருடைய புலன்களை வந்து கிருஷ்ணரை நோக்கி அழைத்துச் செல்கிறார். அதான் கோவர்த்தனம். அதனாலதான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது. அதனால கோவர்த்தனும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தரும் கிருஷ்ணரும் வேற வேற. தன் குணங்களால் கிருஷ்ணரோடு ஒன்றாய் விடுகிறார் ஒரு பக்தர். பாருங்க கோவர்த்தன வந்து கிருஷ்ணரை எப்படி சந்தோஷப்படுத்துறாரு? கிருஷ்ணருடைய பசுக்களுக்கும், பகவானுடைய பசுக்களுக்கும், நண்பர்களுக்கும் உற்சாகம் அளிக்கிறார். ஊட்டம் அளிக்கிறார். அதனால அவர் கிருஷ்ணருக்கு பிரியமானவராகிவிட்டார். எப்படி விருந்தாவனத்தில கோவர்த்தனம் கிருஷ்ணருடைய இதயத்திலிருந்து தோன்றியதோ, அதே மாரி கிருஷ்ணருடைய இடது தோள்ல இருந்து, பகவான் கிருஷ்ணருடைய இடது தோள்ல இருந்து ஸ்ரீமதி ராதாராணி தோன்றுகிறார். ரொம்ப அழகான ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகான அப்படி உருக்கிய பொன்னிறம். த தங்கத்தை உருக்கி காய்ச்சிய நிறம். தப்த காஞ்சன கௌரங்கி. கௌரங்கி. ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. உருக்கிய பொன்னிறம். தங்கத்தை உருக்கி காய்ச்சிய ஒத்த நிறம் ஸ்ரீமதி ராதாராணி. கண்களெல்லாம் தாமரை இதழ் மாரி. அழகான கரும் கூந்தல். அப்படி ஒரு அழகு. அப்ப பகவான்ட்ட இருந்து தான் தோன்றாங்க. ராதாராணி வந்து ஆத்மீக லோகத்தில் எப்படி கோவர்த்தனம் கிருஷ்ணருடைய இதயத்திலிருந்து தோன்றியதோ, அதுபோல அவங்களுடைய உடல்ல இருந்து பகவானுடைய அந்த தோளிலிருந்து தோன்றுனாங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஏன்னா அவங்க கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, அலாதினி சக்தி. கிருஷ்ணருக்கு பேரானதும் தரக்கூடிய சக்தி, கிருஷ்ணருடைய சக்தி, கிருஷ்ணருடைய சேவைக்காக, பகவானுடைய சக்தி, பகவானது சேவைக்காக அவர்ட்ட இருந்தே தோன்றி. அதனால ராதாவும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல.
ஒருத்தர் வந்து 2 பேருமே வந்து அன்பை பரிமாறிக் கொள்றவங்க. இருவரும் அன்பை பரிமாறிக் கொள்றாங்க. ஒருத்தரு அன்பு சேவையை செய்றாங்க. ஒருத்தர் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு பரிமாற்றம் செய்கிறார். விஷயா, ஆශ්‍රயா. ஒருத்தர் வந்து அன்பை ஏற்றுக்கொண்டு சேவை செய்கிறார். பகவான் கிருஷ்ணர் ராதாராணியின் அன்பை ஏற்றுக்கொண்டு சேவை சாதிக்கிறார். ஸ்ரீமதி ராதாராணி அன்பு சேவை செய்து அந்த அன்பை அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இதுதான் அவங்களுக்குள்ள வித்தியாசம். ஒருவர் சேவையை ஏற்றுக்கொள்கிறார், ஒருவர் சேவை செய்கிறார். இருவரும் பேரானந்தம் அடைகிறார்கள். அதனால கிருஷ்ணர வந்து யாருமே வெளியில இருந்தெல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டாம். அவர் தன்னில் திருப்தி அடைபவர். தான் பகவத்கீதை வந்து ஆத்மரதின்னு சொல்லிருக்கு. ஆத்மரதினா தன்னில் திருப்தி அடைபவர். பாகவதத்துல ஆத்மாராமா என்ற வார்த்தை. ஆத்மாராமா என்றாலும் தன்னில் திருப்தி அடைபவர். பகவான் தன்னில் திருப்தி அடைபவர். பகவானது தூய பக்தரும் தன்னில் திருப்தி அடைபவர். அதனால ரொம்ப அழகான அந்த கோலோக பிருந்தாவனத்துல பகவானது சேவைக்காக, பகவானை திருப்தி செய்வதற்காக, பகவானுடைய சக்தியே அந்த பகவானுக்கு பேரானந்தம் தரக்கூடிய ஹலாதினி சக்தியே ஸ்ரீமதி ராதாராணியா தோன்றுனாங்க. அப்ப நம்ம ஆச்சாரியர் வந்து ரொம்ப அழகா இந்த ராதா என்ற திருநாமம், ராதா என்ற திருநாமத்துடைய மகிமை, ரா, தா 2 எழுத்து தான். இந்த ராதா என்ற இரு அக்ஷரம், ராதா என்ற இரு அக்ஷரத்தின் மகிமைகளை நம் ஆச்சாரியர்கள் புகழ்ந்து பாராட்டுறாங்க. இந்த ராதா என்ற திருநாமத்தின் மகிமைக்கு 1, 2 காரணங்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ரா அப்படி என்றால் ராசமண்டலம். அந்த கோலோக விருந்தாவனத்திற்குரிய ராசமண்டலத்தில் தோன்றியவர். தா என்றால் ரொம்ப உற்சாகமா இருக்கிறவங்க. ரொம்ப உற்சாகமா, ரொம்ப வேகமா, சுறுசுறுப்பா, ரொம்ப உற்சாகமாவும், ஆர்வமாவும், சுறுசுறுப்பாவும் செயல்படும். யாருக்கு? பகவானுடைய சேவை. பகவானது சேவையில ரொம்ப உற்சாகமா, ஆர்வமா, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க தான் ராதாராணி. அப்போ இந்த ராதாஷ்டமியில நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பாடம். ஸ்ரீமதி ராதாராணி இடத்திலிருந்து நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கிருஷ்ணரது சேவையில் ரொம்ப உற்சாகமாக, ஆர்வமாக, சுறுசுறுப்பாக ஈடுபட வேண்டும். சேவைய என்கிட்ட குடுத்துட்டாங்களே! என்ன பண்றது? வேற ஆளே கிடைக்கல. நான் தான் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றது? அப்படி என்று நினைக்காம, சோம்பேறித்தனம் கொள்ளாம, ஏதோ வந்தோமே, செஞ்சோமேன்னு இல்லாம, ரொம்ப உற்சாகமா இருக்கும். உற்சவம்னாலே உற்சாகம் தான். திருவிழா காலம் வந்தா ரொம்ப நெறைய சேவைகள்லாம் இருக்கும். அப்ப உற்சாகமா செயல்படணும். சில நேரம் சோர்வடையத்தான் செய்வோம். சில நேரம் சோர்வடைஞ்சிருவோம். நெறைய பேருக்கு பிரசாதம் தயார் பண்ணணும், அலங்காரம் செய்யணும். அப்புறம் வந்து அது வந்து பல்வேறு சேவைகள் இருக்கும். சிலப்ப நமது சாதனையே பண்ண முடியாது. நாம ஜெபியம் வந்து சரியா முடிக்க முடியாது. புஸ்தகம் வாசிக்க முடியாது. உபன்யாசம் கேட்க முடியாது. இதெல்லாம் இருந்தாலும் உற்சாகமாக, இன்னைக்கு ராதாஷ்டமி திருவிழா. உற்சாகமாக உபன்யாசத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நம்ம சேவை செய்ய வேண்டும். இதுதான் முதல் பாடம். ஸ்ரீமத் ராம ஹரே ராம், ஹரே ஹரே. சரி. இங்க வந்து கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால கட் ஆயிடுச்சு. சரி. ஓகே. அப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? ராதாராணியோடைய ஸ்ரீமதி ராதாராணியோடைய ராதா என்ற நாமம் நமக்கு கிருஷ்ண பக்தியில உற்சாகம் தரக்கூடியதாகவும், அ ஆர்வம் ஆர்வம் இருக்க ஆர்வம் ரொம்ப ஆர்வம் இருக்கணும். சேவை பண்றதுல ஆர்வம், உற்சாகம், அந்த சுறுசுறுப்பு தான் ராதாராணி. அவங்க தான் ராதாராணி. உற்சாகம் யாரு வந்து உற்சாகமா, ஆர்வமா, சுறுசுறுப்பா செயல்படுறாங்களோ, அவங்க ராதாராணியுடைய ஆசீர்வாதம் பெற்றிருந்தா தான் நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க 24 மணி நேரம் கண் இமைக்காமல் பகவானுக்கு சேவை செய்றோம். கிருஷ்ணர்ட்ட இருந்து வந்தாங்க. ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணருடைய உடல்ல இருந்து வந்துட்டு, வந்த அடுத்த செகண்ட் அந்த ராசமண்டிலில் அழகழகான மாலதி மலர்கள பார்க்குறாங்க. இந்த மாலதி மலர்கள பார்த்த உடனே ஓடி போய், ரொம்ப வேகமா ஓடி போய் அந்த மலர்கள் எல்லாம் எடுத்து அழகான மாலையாக தொடுத்து, உடனே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ம். அதான் ராதா. ஆராதனா, ஆராதா.
சோ ஆராதனை ஆராதனை என்றாலே அது ராதாராணி தான். அவங்களுடைய வர்ஷிப், அவங்களுடைய வழிபாட்டுக்கு உயர்ந்த வழிபாடுகள், அவங்க வழிபாட்டை விட உயர்ந்த வழிபாடு கிடையாது. அவங்களை விட உயர்ந்த வழிபாடு யாராலும் செய்ய முடியாது. ஸ்ரீமதி ராதாராணியோடைய வழிபாட்டை விட உயர்ந்த வழிபாடு கிடையாது. அவங்களை விட உயர்வா யாராலும் கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்ய முடியாது. கிருஷ்ணரை வழிபட முடியாது. சேவை செய்ய முடியாது. சோ இப்படி ராதாராணி வந்து ரொம்ப சேவையினுடைய உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவன். ஆராதனா அல்ல தாரமனா, தாரமனா ஃபாஸ்டா வேகமா வேகமா போய் இந்த மாலதி மலர்கள்லாம் எடுத்து பகவானுக்கு அழகாக மாலையாக தொடுத்து அவர் வழிபட்டாங்க. கிருஷ்ணருக்கு வெறுமனே ஆனந்தம் தரக்கூடியதுதான். கிருஷ்ணருக்கு வெறுமனே அவங்களுக்கு வந்து சேவை பண்ணி அவரை ஆனந்தப்படுத்தணும். அதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். சோ கோலோகத்தின் ஈஸ்வரி, கோல ஈஸ்வரி, பிருந்தாவனேஸ்வரி, அவளுக்கு நிறைய திருநாமம். ஹரிப்பிரியா, தப்த காஞ்சன கௌரங்கே ராதே பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானு பிரணமாமி ஹரிப்பிரியே. பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவன் ஹரிப்பிரியா. அப்போ இந்த மாதிரி ஆன்மீக லோகத்துல ஸ்ரீமதி ராதாராணி வந்து பகவானது சேவைதான் உன்னதமானது. அந்த சேவையை விட சிறந்தது எதுவும் கிடையாது. கிருஷ்ணருடைய சேவையை தவிர வேறொன்றும் கிடையாது. அதுதான் வந்து மிக உன்னதமான செயல். இந்த இந்த செயலையே வைத்து எது மிக உன்னதமான செயல் என்று கேட்டால் அது பகவானுக்கு சேவை செய்வதுதான். அந்த சேவனத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த பூமியில் அவதாரம் செஞ்சாங்க. இங்க வந்தாங்க இந்த பூலோக விருந்தாவனத்தில். எப்படி எங்க கோலோகத்துல விருந்தாவனம் இருக்கோ அதே போல அதே விருந்தாவனம் இந்த பூலோகத்திலும் தோன்றது. பூலோக விருந்தாவனம். ஆன்மீக லோகத்துல விருந்தாவனம் இருக்கிற மாதிரி இந்த பூலோகத்திலும் விருந்தாவனம். அதே விருந்தாவனம். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் எப்பெல்லாம் இந்த பூமியில தோன்றுகிறாரோ இந்த அனைத்தினோடும் தோன்றார். கிருஷ்ணர் இங்க வரும்போது அவருடைய விருந்தாவனம், யமுனா நதி, கோவர்தன மலை, கோபர்கள், கோபிகள், நந்த மகாராஜ், யசோதாமா, அப்புறம் வசுதேவர், தேவகி, பாண்டவர்கள் எல்லாம் உடைசூழ வருகிறார், படைசூழ வருகிறார், எல்லாரோடும் வருகிறார். அவர் தனியால வரதே இல்லை. அவர் இந்த பூமியில வர்றதே இந்த தெய்வீகமா லீலைகளை நிகழ்த்தி காமிக்கதான், நம்மளை எல்லாரும் கவர்றதுக்கு தான். கிருஷ்ணரை மறந்து இந்த உலக வாழ்க்கையில லயத்திருக்கிற ஜீவன்களை கவர்வதற்காக பகவான் தனது தெய்வீகமான லீலைகளை நிகழ்த்துவதற்காக தான் இங்க வர்றார். இந்த அசுரங்களை கொள்றதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அசுரங்களை கிருஷ்ணர் கொல்றதுக்கு அவர் நேரடியா வரணும்னு இல்லை. அதுக்கு நிறைய பேர் அவர் வச்சிருக்கிறார். மகிஷாசுரன் என்ற அசுரனே வந்து பார்வதி தாயார் வதம் செய்யறாங்க. சூரபத்மனை முருகர் வதம் செய்யறாரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு கிருஷ்ணர் நேர்ல வரணும்? அப்படியே அவர் வந்தாலும் அவர் வந்து நாராயணமூர்த்தியாக விஷ்ணுவாக வந்து அசுரர்களை தண்டிக்கலாம். ஏன் கிருஷ்ணரா வரணும்? ஏன் கிருஷ்ணரே நேரா வரணும்? அவர் வந்து முழுக்க முழுக்க தன் லீலைகளை வந்து அனுபவிக்கிறதுக்காக வருகிறார். மற்றபடி அசுரங்களை தண்டிக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் சாதாரணமா நடந்துரும். அவருடைய கடைக்கண் பார்வையை செலுத்தி அதெல்லாம் பண்ணிடுவார். அப்போ முழுக்க முழுக்க தனது தெய்வீகமா லீலைகளை அனுபவிப்பதற்காக, பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக, அந்த உன்னதமான பிரேமம், அந்த கோலோகத்தில் இருக்கிற பாவம், பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க, எந்த மாதிரி எல்லாம் அன்பு வெளிப்படுத்துறாங்க, நான் இப்படி எல்லாம் அவங்க கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறேன், இதெல்லாம் நம்ம காமிச்சு கொடுத்து நம்முடைய கவனத்தை அவர் பக்கம் திருப்பி நாமளும் அவர் மேல அன்பு செய்ய வேண்டும் என்று தூண்டுவதற்காக வருகிறார். அவருடைய லீலைகளையே நிகழ்த்துகிறார் அவர். பகவான் அவர் லீலைகளை நிகழ்த்துவதே நம்மை கவர்றதுக்கு தான். நம்ம இந்த மாயா சக்தியினால, கிருஷ்ணனுடைய புறசக்தினால கவரப்பட்டிருக்கும். நம்ம எல்லாருமே கிருஷ்ணனுடைய மாயா சக்தியினால, புறசக்தியினால கவரப்பட்டு அவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவரை மறந்து இந்த ஜட உலகத்துல இன்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு பல்வேறு சரீரங்கள் மாறி இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி தன்னை மறந்த ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்காக, நம்மை திரும்பியும் அழைத்து செல்வதற்காக
நம்முடைய உண்மையான நிலையை நாம் மறந்து விட்டோம் இல்லையா? அதை ஞாபகப்படுத்துவதற்காக அவர் இங்கு வருகிறார். அந்த லீலைகள் எல்லாம் நமக்கு கற்றுக் குடுக்கிறார். காண்பிச்சு குடுக்கிறார். பாருங்க இப்படிதான் சேவை பண்ணணும். இவ்வளவு உற்சாகமா இருக்கணும். இந்த மாரி ஆர்வமா இருக்கணும். இப்படியெல்லாம் சேவை செய்து என்னை மகிழ்வித்து நீங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் ஆனந்தமா இருக்கலாம். என்னோடு வாங்க. என்கிட்ட வாங்க. எனக்கு சேவை பண்ணுங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். இதெல்லாம் அனுபவிக்கலாம். அப்படின்னு காமிச்சு குடுக்கிறார். தனது தெய்வீகமா லீலைகளை இங்கு வந்து நிகழ்த்துறது மூலமா. அப்ப பகவான் இங்க வரும்போது, எப்படி ஆன்மீக லோகத்துல ஸ்ரீமதி ராதாராணி பகவானுக்கு சேவை செய்றாங்களோ, அதே லீலையை இங்க நிகழ்த்துகிறார். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு விலகுவதே இல்லை. ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, பகவான் கிருஷ்ணருடைய தாமரை பாதம் பிருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி விலகுவதில்லை. அவர் எப்பவுமே பிருந்தாவனத்துல நித்தியமா லீலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருக்கு என்னன்னா, நம்ம மேல ஒரு அனுதாபம். இந்த ஜீவாத்மா, கட்டுண்ட ஜீவாத்மா இருக்கும் இல்லையா நம்மெல்லாம். இந்த கட்டுண்ட ஜீவாத்மா, பந்தப்பட்ட ஜீவாத்மா, நம்ம மேல உள்ள அனுதாபத்தினால பகவான் என்ன செய்றாரு, ச்சே இவங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்களே! அதனால கிருஷ்ணரால அங்க இருப்பு கொள்ள முடியல. இருப்பு கொள்ள முடியல. அங்களால இருக்க முடியல அவரால. கோலோக விருந்தாவனத்துல. கிருஷ்ணரால என்ன பண்ண முடியல? கோலோக விருந்தாவனத்துல இருக்க முடியல. நம்மெல்லாம் பாருங்க, கிருஷ்ணர மறந்து இங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஜட உலகத்துல கிருஷ்ணர மறந்துட்டு, நம்மள அனுபவிப்பாளரா நெனச்சுக்கிட்டு, எதையாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஜட உலகத்துல. எதையாவது அனுபவிக்கணும்னு. இதுதான் மாயையோட கவர்ச்சி. இந்த மகா மாயை. கிருஷ்ணருடைய புறசக்தியினால கவரப்பட்டு, அறியாமையினால ஜீவாத்மா பொய் அகங்காரம் கொண்டு தானே அனுபவிப்பாளன்னு நெனச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த ஜீவன்களை காப்பாத்துவதற்காக, இந்த அறியாமையிலிருந்து விடுவிப்பதற்காக, இந்த துன்பக் கடல் பிறப்பிறப்பு சாகரத்திலிருந்து விடுவிக்கணும்னு பகவானுக்கு வந்து பொறுத்துக் கொள்ள முடியாம அவர் இங்க வரார். அவர் இங்க வரும்போது எப்படி விருந்தாவனத்த விட்டு வருவாரு? அவரால விருந்தாவனத்த விட்டு வர முடியாது. அப்ப என்ன பண்ணாரு? விருந்தாவனத்தையும் கொண்டு வந்துட்டாரு. அந்த ஆன்மீக லோகமான கோலோக பிருந்தாவனம், அதையே இங்க கொண்டு வந்து விட்டார். அனுப்பிச்சு விட்டார். அப்போ இந்த பூலோக விருந்தாவனம், இங்க இப்ப பூலோகத்துல இருக்கு இல்லையா விருந்தாவனம் டெல்லிக்கு பக்கத்துல. இந்த பூலோக விருந்தாவனம், கோலோக விருந்தாவனம் வேற வேறயே இல்ல. நம்ம இந்த ஜட கண்ணால பார்க்கும்போது வேணா இது சாதாரண இடமா தெரியலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த கண்ணால தானே பார்க்கிறோம். நம்ம இந்த ஊன கண்ணால, இந்த சதை பிண்டங்களாலான கண்ணால பார்க்கும்போது அது ஒரு சாதாரண இடமா தான் தெரியும். ஆனா பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்ணால பார்க்கும்போது, அந்த இடம் வந்து கோலோக ஆன்மீக லோகத்துல இருக்கிற விருந்தாவனம் இதுவும் வேறு வேறு இல்லன்னு தெரியும். அதனால தான் ஆச்சாரியர் சொல்லுவாங்க, "பிருந்தாவனத்தை இந்த ஜட கண்ணால பார்க்கக்கூடாது. காது வழியா பார்க்கணும்." காது வழியா எப்படி பார்க்கிறது? கிருஷ்ணருடைய கதைகளை, அந்த லீலைகளை கேட்டு பார்க்க வேண்டும். அப்பதான் அந்த இடத்துடைய மகிமை நமக்கு என்னன்னு புரியும். இன்னைக்கும் விருந்தாவனம் இருக்கு. பூலோகத்துல விருந்தாவனம். இந்த விருந்தாவனத்துல போனா பக்தர்கள்லாம் அப்படி சேவை செய்கிறார்கள். விருஜவாசிகள், விருந்தாவன வாசிகள். அவங்க வந்து மூச்சு விடும்போது கூட ராதே ராதேன்னு எப்பவும் ராதே ராணி, ராதா ராணியோட திருநாமத்த உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த விருந்தாவனத்துல இருக்கிறவங்க. அப்போ பகவான் என்ன பண்ணாரு? அவர் இந்த பூமிக்கு வரும்போது, பிருந்தாவனத்தையும் அனுப்பிச்சுட்டாரு. பிருந்தாவனம், யமுனா நதி, கோவர்தன மலை, கோபர்கள், கோபிகள் எல்லாம் இங்க வராங்க. அப்ப கிருஷ்ணர் ராதாராணி இடத்துல சொன்னாங்க, "ராதாராணி நம்ம பூலோகத்துக்கு போகணும்." அப்ப ராதாராணி சொன்னாங்க, "நான் பிருந்தாவனத்த விட்டெல்லாம் வரமாட்டேன். நீங்க வேணா போங்க. நான் வந்து பிருந்தாவனத்த விட்டு ஒரு அடி வரமாட்டேன்." அப்ப பகவான் சொன்னார், "ராதாராணி எனக்கு நன்றாக தெரியும். நீ பிருந்தாவனத்த விட்டு வரமாட்டீங்க." அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? பிருந்தாவனத்தையும் இங்க அனுப்பிச்சுட்டாரு. பிருந்தாவனம் இங்க வந்தாச்சு. அப்ப சொன்னாங்க ராதாராணிட்ட, "நீ கவலைப்பட வேண்டாம். அங்க பிருந்தாவனம், கோவர்த்தன மலை, யமுனா நதி எல்லாம் இருக்கு. நம்ம போய் லீலை தான் செய்ய வேண்டும்." சரி அப்படின்னா நான் வரேன். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆ ராதாராணி வந்து கிருஷ்ணருடைய சேவை, அதாவது பிருந்தாவன கிருஷ்ணர். பிருந்தாவன கிருஷ்ணருக்கு சேவை செய்வதை தவிர அவங்க வேறு ஒரு சிந்தனையும் கிடையாது. எப்பவுமே கிருஷ்ணர் எப்படி அலங்காரம் பண்ணணும், அவருக்கு என்ன மாரி பிரதார்த்தங்கள சமைக்கணும், அது வேற ஒரு அழகான லீலை சொல்லுவாங்க. எப்படி ராதாராணி வந்து கிருஷ்ணருக்கு விதவிதமாக சமைக்கின்றார். அதாவது துர்வாச முனிவர பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. துர்வாச முனி. அவர் ரொம்ப கோவக்காரர்.
அவரை வந்து அவருக்கு நல்ல சேவை செஞ்சாலே ஏதாவது குறை கண்டுபிடிச்சு கோவப்பட்டுருவார். நீ ஏன் இப்படி பண்ணேன்னு கோவப்பட்டுருவார். நல்லா சேவை பண்ணாலே அவருக்கு கோவம் வந்துரும். அதனால துர்வாசர் வராருன்னு சொன்னா சேவை பண்றதுக்கு எல்லாம் தயங்குவாங்க அவருக்கு போய். ஏதாவது திட்டிருவாரோ, சபிச்சிருவாரோ, அவர சந்தோஷப்படுத்த முடியாதே அப்படின்னு துர்வாசர் வராருன்னா, பக்தர்கள்லாம் எல்லாம் மக்கள்லாம் ஓடிருவாங்க. துர்வாசரை சந்தோஷப்படுத்தியது 2டே பேர் தான். பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. 2டே பேர் தான் துர்வாசருக்கு சேவை பண்ணி அவர்ட்ட நல்ல பேர் வாங்குனாங்க. மீதி எல்லாரும் பயந்துகிட்டாங்க அவருக்கு சேவை செய்யறதுக்கு. காயத்ரி மாதாஜி சொல்லுங்க. பிரபு குந்தி மகாராணி. குந்தி தேவி அப்புறம் இன்னொருத்தரு ராதம்மா. ராதாராணி. குந்தி மகாராணி, ராதாராணி இவங்க 2 பேரும் தான் துர்வாசருடைய ஆசீர்வாதம் பெற்ற. அவ்வளவு ஈஸியாலாம் துர்வாசரை திருப்திப்படுத்திட முடியாது. ஒரு நாள் துர்வாச மகரிஷி வந்து குந்தி போஜ நாட்டுக்கு வந்தார். குந்தி போஜா நாட்டுக்கு வந்த உடனே குந்தி போஜா குந்தி போஜ ராஜா என்ன பண்ணாரு? ஐயோ துர்வாசர் மற்றவங்க பெரும்பாலும் சாதுக்கள் தன் ராஜ்யத்துக்கு வந்தா மன்னர்கள்லாம் பேரானந்தம் அடைவாங்க. ஓ இந்த சாது என்னுடைய இடத்துக்கு வந்திருக்காரு, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன், இவருக்கு எப்படி சேவை பண்ணி இவருடைய ஆசீர்வாதம் வர்றது அப்படின்னு மற்ற சாதுக்கள்லாம் வந்தா என்ன ஆகும்? எல்லா மன்னர்களும் பேரானந்தம் அடைவாங்க. ஆனா துர்வாசர் வந்துட்டா மட்டும் எல்லாருக்கும் கலக்கமாயிரும், வயிறு கலக்கி விட்டுரும். என்னாச்சு? இவர் என்ன பண்ணுவாரோ, என்ன சொல்லுவாரோ, சபிச்சிருவாரோன்னு பயந்து பயந்து சேவை செய்யும். அப்ப என்ன ஆச்சு? குந்தி போதா நாட்டுக்கு வந்து துர்வாசர் வந்தோடனே யாருமே சேவை பண்ண போமாட்டேங்கிறாங்க. பயமா இருக்கு. ஏதாவது சபிச்சிருவாரோ அப்படின்னு. ஆனா குந்தி தேவி சின்ன பொண்ணு அப்போ. ஒரு சிறுமி, சாதா சின்ன குழந்தை. ஒரு 7, 8 வயசு, 6, 7 வயசு இருக்கும் அவ்வளவுதான். அவங்க போய் உற்சாகமா துர்வாசருக்கு வந்து அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, அவருக்கு சேவனம், அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி குடுத்து, ரொம்ப ஆர்வமா உற்சாகமா சேவை பண்ணாங்க. துர்வாசருக்கு ஆச்சரியம். இந்த சின்ன பொண்ணு இவ்வளவு அழகா சேவை செய்யுது. அப்புறம் தான் துர்வாசர் வரம் குடுத்தார் குந்தி மகாராணிக்கு. அந்த 3 வரம். அவங்க விரும்புற தேவர்களை அழைக்கலாம் அப்படிங்கிற வரம் குடுத்தார். அப்படிதான் அந்த பாண்டு புத்திரர்கள். யுதிஷ்டருடைய தர்மருடைய அம்சமாக யுதிஷ்டிரர், அப்புறம் வாயுவினுடைய அம்சமாக பீமன், இந்திரனுடைய அம்சமாக அர்ஜுன். இப்படிலாம் வந்தாங்க இந்த தெய்வீகமான குழந்தைங்க. அதே போல அவர் விருந்தாவனத்துக்கு வந்தார். யாரு? துர்வாச முனி. அவ்வளவுதான் எல்லாம் பயந்துகிட்டாங்க. யாரு போய் சேவை பண்ணுவா? இவர் சபிச்சுட்டா என்ன பண்றது? யார் இவரை திருப்திப்படுத்துவா? எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. ஆனா ராதாராணி வந்து ரொம்ப உற்சாகமா, சேவையினாலே உற்சாகம் தான் அவங்களுக்கு. ராதாராணியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வீகமான குணத்துல ஒன்று உற்சாகமா இருக்கு. சேவையினாலே உற்சாகம், ஆர்வம், சுறுசுறுப்பு, தயக்கம் கிடையாது. ரொம்ப எளிமையாக, பணிவாக சேவை செய்வார். அப்படி போய் அவங்க துர்வாச மகரிஷிக்கு வந்து பிரசாதம் எல்லாம் பண்ணி குடுத்து, அவருக்கு வந்து சேவனம் எல்லாம் செஞ்சு, அவர் ஓடி ஓடி சேவை பண்றார். சில நேரம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க பக்தர்கள்லாம் பார்க்கலாம். ஆன்மீக குரு வந்துட்டார் அப்படின்னா, ஓடி ஓடி சேவை பண்ணுவாங்க. அவருக்கு என்ன குடுக்கணும், அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்யலாம், அப்படியே தூக்கமெல்லாம் போயிரும். ஆன்மீக குரு வந்துட்டாருன்னா, ஒரு 4 நாளைக்கு இருக்காருன்னா தூக்கமே போயிரும். அவருக்கு என்ன விரும்பி சாப்பிடுவாரு, என்னென்ன குடுக்கலாம், அவர எப்படி சந்தோஷப்படுத்தலாம், வைஷ்ணவர்களுக்கெல்லாம் எப்படி சேவை பண்ணலாம். அதுதான். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜானவா மாதா கூட அப்படிதான். நித்யானந்தப்புடைய மனைவி ஜானவா தேவி. அவங்க வந்து நித்யானந்த சொரூபிணி. நித்யானந்த பிரபுவுடைய எட்டர்னல் கன்சர்ட் அவங்க. பகவானுடைய நித்தியமான மனைவி. நித்யானந்த பிரபு பலராமர், ஜானவா தேவி வந்து ரேவதி. நித்தியமான மனைவி. ஆனா அவங்க சைதன்ய லீலையில நித்யானந்த பிரபுடைய மனைவியா வந்தாங்க. ஒரு பெரும் திருவிழா நடக்குது கேத்தூரிங்கிற கிராமத்துல. நரோத்தமதாஸ் தாக்கூர் வந்து ஒரு பெரும் பண்டிகை ஏற்பாடு பண்ணிக்க. சைதன்ய மாப்புடைய லீலை. அவர் அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் கௌரவ பூர்ணிமா பண்டிகை. சைதன்ய மாப்புடைய அவதாரத்தை கொண்டாடுறாங்க. அப்ப ஆயிரக்கணக்கான பக்தர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஜானவா தேவி என்ன பண்ணாங்க? அவங்க அந்த பண்டிகையில போய் திருவிழாவுக்கு போய் தன் கையாலேயே பிரசாதம் ஆயிரக்கணக்கான பேருக்கு பிரசாதம் தயார் பண்ணி அவங்களே பரிமாறுறாங்க. எவ்வளவு உற்சாகம் இருக்கணும் வைஷ்ணவருக்கு சேவை பண்றது. எவ்வளவு ஆர்வம். இதெல்லாம் தான் அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. ஒருபோதும் நம்ம வைஷ்ணவ சேவை, கிருஷ்ண பக்தியில ஆர்வத்தை விட்டுவிடக் கூடாது.
உற்சாகத்தை கைவிட்டு விடக்கூடாது. சோம்பேறித்தனம் கூடாது. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஆர்வமாக இருக்க வேண்டும். சேவை மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். பக்தர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப பாருங்க துர்வாசர் கோவப்படுறவரு. ராதாராணி என்ன நினைச்சாங்க? ஓ! இவரு கோவப்படுவார். நான் ஏன் இவருக்கு சேவை பண்ணணுமான்னு நினைச்சாங்க. அவர் ஒரு சாது வந்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் பரவால்ல. அவர் என்னை சபித்தாலும் பரவால்ல. அவருக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் ராதாராணி. அவங்க தான் ராதாராணி. பாருங்க, எல்லாரும் துர்வாசர் கண்டு பயந்துகிட்டாங்க. ஆனா ராதாராணி வந்து ரொம்ப பணிவாக, அடக்கமாக எப்படியாவது அவரை திருப்தி செய்ய வேண்டும் என்று சேவை செய்கிறார். இத பார்த்து துர்வாசருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த சின்ன குழந்தை 5, 6 வயசு தான் இருக்கு. இந்த சின்ன குழந்தை இவ்வளவு சேவை செய்கிறாங்களே! அப்புறம் வரம் குடுத்தார். என்ன வரம் குடுத்துட்டாரு? நீங்க வந்து சமைச்சுட்டா, உங்க கையில சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா, நீங்க சமைக்கிறத சாப்பிட்டா அவங்க நீண்ட ஆயுளோடு வாழ்வாங்க. அப்புறம் ஒரு முறை சமைத்ததை நீங்க திரும்ப சமைக்க மாட்டீங்க. ஒரு தடவ ஒரு டிஷ் பண்ணிட்டா, அந்த டிஷ் வந்து அடுத்த தடவ வராது. இப்போ உதாரணத்துக்கு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டா கூட, அந்த உருளைக்கிழங்கு ஒரு தடவ சமைச்சாங்கன்னா, அந்த உருளைக்கிழங்குல வேற வேற விதமா சமைப்பாங்க. அதே திரும்ப திரும்ப நம்மல்லாம் பாருங்க உருளைக்கிழங்குல ஒரே பொரியல் தான் உருளைக்கிழங்குன்னு எடுத்தா அதுக்கு ஒண்ணு தான் நமக்கு செய்ய தெரியும். ஆனா ராதாராணி ஒரு முறை உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு பதார்த்தம் செஞ்சா, அந்த முறை அது இல்ல. அதுல வேற வேற டேஸ்ட்ல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ராதாராணி. கிருஷ்ணருக்கு விதவிதமாக படைக்க வேண்டும். ஒரு முறை செய்த ப உணவை இன்னொரு தடவ அது செய்யறதில்ல. அது வேற வேற விதவிதமான வகை வகையான பதார்த்தங்கள். அவங்க தான் ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி என்னது, அவங்க ஒரு தடவ குக் பண்ணிட்டாங்கன்னா, திரும்ப அந்த ஐட்டமே வராது. அப்புறம் எவர் ஃப்ரெஷ் தான். அடுத்து, அடுத்து, அடுத்து புதிய, புதிய உணவுகள் தான். நமக்கு 4 ஐட்டம் தான் தெரியும். சாம்பார் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. நெறைய வீடுகள்ல வாழ்க்கையே சாம்பார்ல தான் ஓடிட்டு இருக்கு. தினமும் சாம்பார். சாப்பாட்டுக்கும் சாம்பாரு, டிஃபனுக்கும் சாம்பாரு, எல்லாத்துக்கும் சாம்பார். பாவம் பகவானும் அதையே சாப்பிடுறாரு. வேற வழி இல்ல இவனுக்கு இதுதான் தெரியும் குடுக்குறாங்க. ஆனா ராதாராணி எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க? விதவிதமான பதார்த்தங்கள செய்றாங்க. ஒரு முறை சமைச்சுட்டா அது அது அந்த ஐட்டம் திரும்ப வராது. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தா அதுல என்ன ஒரு தடவ பண்ணாங்களோ, அது அடுத்த தடவ வராது. அந்த உருளைக்கிழங்க வச்சு வேற ஐட்டம் பண்ணிருவாங்க. அவ்வளவு சேவை. ம். ராதாராணியோடைய மனோபாவம். அந்த மாரி வரம் கிடைச்சது அவங்களுக்கு. விதவிதமான உணவுகள பகவானுக்கு தயார் செஞ்சு குடுப்பாங்க. கிருஷ்ணரை மகிழ்விக்கிறதா அவங்களோட ஒரே குறிக்கோள். பகவானை திருப்தி செய்ய வேண்டும். பகவானை ஆனந்தப்படுத்த வேண்டும். பேரானந்தப்படுத்த வேண்டும். அந்த மாரி ஆன்மீக லோகத்துல தோன்றிய ஸ்ரீமதி ராதாராணி இந்த பூமிக்கும் வந்தாங்க. கிருஷ்ணருடைய சேவைக்காக வேண்டி. கிருஷ்ணரை எப்படி மகிழ்விக்கிறது? அந்த ஆன்மீக லோகம் இங்க வந்தது. ராதாராணியும் வந்தாங்க. ராதாராணி வந்தது ரொம்ப அழகான ஒரு லீலை. அவங்க எப்படி இந்த பூமிக்கு வந்தாங்க? அந்த கோலோக விருந்தாவனத்துல பிரஜா நதி ஓடும். வைகுந்தத்தினுடைய பார்டர் வந்து பிரஜா நதி. அந்த பிரஜா கோபி கூட பகவானுடைய சேவையில இருக்கிறவங்க தான். 1, 2 கோபிகள் இல்ல. ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? 630 பில்லியன் 630 பில்லியன்னா பில்லியன் பில்லியன் சொன்னா கோடிக்கணக்கான கோபிகள். 1 கோடி, 2 கோடி இல்ல. பல ஆயிரம் கோடி. கிருஷ்ணர்னாலே அன்லிமிட்டெட் தான். கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே ஒரு வரம்புக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் எல்லையற்றவர். அனந்தன். அனந்தர். அப்ப கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகம் எல்லையற்றது. கிருஷ்ணா எல்லையற்றவர். அவரது கோபர்கள் எல்லையற்றவங்க. கோபிகள் எல்லையற்றவங்க. பசுக்கள் எல்லையற்றது. எல்லாமே அன்லிமிட்டெட் தான். லிமிட்டே கிடையாது. அன்லிமிட்டெட். அப்ப கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகத்துல 630 கோடி கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் கோபிகள்லாம் இருக்காங்க. அதுல பாருங்க அந்த அவ்வளவு கோடான கோடி கோபிகள்ல ஒரு 18,000 பேரு ரொம்ப முக்கியமானவங்க. அந்த 18,000 பேர்ல 108 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த 108 பேர்ல 8 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த 8 பேர்ல 2 பேர் ரொம்ப 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 முக்கியமானவங்க. அந்த 2 பேர்ல ரொம்ப 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 முக்கியமானவங்க ஸ்ரீமதி ராதாராணி.
அதனால அவங்களுடைய நிலை என்னங்கிறதெல்லாம் நம்மள மாரி உள்ளவங்கள புரிஞ்சுக்கிறதோ, உணர்றதோ அவ்வளவு சாத்தியம் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ம். அந்த ராதாராணி வந்து பார்க்குறாங்க, கிருஷ்ணர வந்து எப்படி சந்தோஷப்படுத்தலாம், எப்படி ஆனந்தப்படுத்தலாம். அவர் வந்து விரஜ பூமியில எப்படி இருக்கிறாரு. சோ இங்க எல்லாம் கோபிகள்லாம் எப்படி பகவானுக்கு சேவை பண்றாங்க. பிரஜா கோபி எப்படி பகவானுக்கு சேவை பண்றாங்க. அது பார்த்தா ரொம்ப ஆப்புலன்ட்டா இருக்கு. பிரஜா கோபி வந்து எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பறக்கும் விமானம் அது. ரதம், பறக்கும் ரதம். அந்த ரதத்த பத்திலாம் அந்த முந்தைய ஆச்சாரியர் வந்து அப்படி அவருக்கு புத்தகங்கள்ல வர்ணிச்சிருக்கிறாங்க. இந்த மாரி கோடிக்கணக்கான கோபிகள் அந்த ரதத்துல இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ரதம் வந்து பல ஆபரணங்கள், ஐஸ்வர்யங்கள் நிறைந்ததா இருக்கு. அங்க இந்த ரதத்துல அழகழகான அரண்மனைகள், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மாணிக்கம், விலை மதிக்க முடியாத ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டது. அருவிகள், பொற்றாமரை குளங்கள், வண்ண வண்ண பூக்கள், அழகழகான பழங்கள் இதெல்லாம் நிறைந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தா கிருஷ்ணர் வந்து இந்த விரஜா கோபியோட ரொம்ப ஆனந்தமாக லீலை செய்து கொண்டிருக்கிறார். ராதாராணி பார்த்தாங்க, கிருஷ்ணர் என்ன மறந்துட்டு இந்த விரஜா கோபி கூட போய் லீலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரே! இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடு. நம்ம வந்து எதையுமே வந்து ஆன்மீக விஷயத்த வந்து ஜட கண்ணோட்டத்துல பார்க்கவே முடியாது. இந்த இந்த ஜட உலகத்துல எல்லாமே நம்ம ஜட கண்களாலேயே பார்க்கிறோம். ஜட கண்ணோட்டத்திலேயே பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த இந்த உலகத்துல நம்ம காணக்கூடிய செயல் எல்லாமே மகா மாய சக்தியினால நடக்கக்கூடியது. கிருஷ்ணருடைய புறசக்தியினால கவரப்பட்டிருக்கும். ஆனா ஆன்மீக லோகத்துல நடக்கும் லீலைகள் எல்லாமே கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியினால் நடக்கக்கூடியது. யோகமாய சக்தியினால. அப்ப அங்கேயும் வந்து சின்ன சின்ன ஊடல்கள்லாம் ஏற்படும். ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் நெறைய ஊடல்கள். கோவிச்சுக்குவாங்க. ராதாராணி கிருஷ்ணர்ட்ட கோவிச்சுட்டு போயிருவாங்க. கிருஷ்ணர் போய் சமாதானப்படுத்துவாரு. ஒரு காதலன், காதலிக்குள்ள என்ன ஒரு பாவம் இருக்குமோ, அந்த உன்னதமான பாவத்தை வந்து கிருஷ்ணர் அனுபவிக்கிறார். இப்ப ராதாராணி கோவிச்சுக்கிட்டாங்க. இந்த கிருஷ்ணர் வந்து இந்த கோபர் வந்து ரொம்ப மோசம். இந்த கிருஷ்ணா வந்து ரொம்ப மோசம். என்ன கூட வந்து லீலை பண்ணாம அவங்க பிரஜா கோபி கூட போய் லீலா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கோவிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த கிருஷ்ணர் வந்து ஸ்ரீதாமா வச்சு சமாதானப்படுத்த சொல்றார். இந்த கோபா. அவங்க ராதாராணியுடைய பிரதர் ஆக்சுவலி. அவரு போய் சொன்னார், ராதாராணிக்கு கோவம் வருது. "நீ என்ன கிருஷ்ணருக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கிறியா? நீ கிருஷ்ணருக்காக பேச வர்றியா?" அப்படின்னு சண்டை போட்டு அவரையும் சபிச்சு விடுறார். "நீங்க பூமிக்கு போயிடு நீ. நீ இந்த கோலோகம் வந்து அத விட நீ பூலோகத்துக்கு போயிடு." உடனே அவரு ராதாராணி சபிக்க, "நீ உனக்கு என்ன எவ்வளவு கோவம்? அப்ப நீயும் பூலோகத்துக்கு போணும்." இப்ப இதெல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாடு தான். இவங்கள எல்லாம் இந்த பூலோகத்துல கூட்டிட்டு வந்து அந்த விருந்தாவனத்த இங்க கொண்டு வந்து, பிருந்தாவனத்த முதல்ல அனுப்பிச்சு இந்த பக்தர்கள் இங்க கூட்டிட்டு வந்து ஆனந்த லீலை செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினார். தன்னுடைய பக்தர்கள் இங்க அழைச்சு அது அதுக்குள்ள ஒரு லீலை. அத அனுபவிக்கிறார். ராதாராணியுடைய ஸ்ரீமதி ராதாராணி வந்து பல்வேறு ரசங்கள பகவானிடத்துல வெளிப்படுத்துறாங்க. அதுல கோபம் ஒன்று. ஒரு காதலி எப்படி தன் காதலன்ட்ட கோவிச்சுக்குவாங்களோ, அதே மாரி ஒரு காதலன் எப்படி தன் காதலியை சமாதானப்படுத்துவாங்களோ, இதெல்லாம் ஆன்மீக லோகத்துல உண்டு. ஆனா, அங்க கிருஷ்ணரை மையமா வச்சிருக்கும். ஆன்மீக லோகத்துல காதலன், காதலி, காதல் உண்டு. காதல் உண்டா? உண்டு. அப்புறம் வந்து கோபம் உண்டா? உண்டு. அப்புறம் சண்டை உண்டா? உண்டு. எல்லாம் இருக்கும். அங்க கிருஷ்ணர் தான் நாயகனா இருப்பாரு. அங்க கிருஷ்ணர் நாயகனா இருப்பாரு. இந்த ரசங்கள் எல்லாம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக கிருஷ்ணரை மையமா வச்சிருக்கும். அதனால தான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி ரொம்ப அழகா சொல்றார் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல. "ஆத்மேந்திரிய பிரீத்திவாஞ்சா தாராபலி காமா, கிருஷ்ணேரிய பிரீத்திவாஞ்சா தாராபலி பிரேமா." பிரேமம்ங்கிறது என்னன்னா கிருஷ்ணர்கிட்ட மட்டும் தான். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறதா பிரேமம். நான் அனுபவிக்கணும்னு நினைச்சா அது காமம். இந்த ஜட உலகம் வந்து ஏற்கனவே நம்ம படிச்ச மாரி இந்த ஜட உலகம் கிருஷ்ணருடைய புறசக்தியினால கவரப்பட்டிருக்கு. மாயா சக்தியினால. இந்த ஜட உலகம் கிருஷ்ணருடைய மாயா சக்தியினால, புறசக்தியினால கவரப்பட்டதுனால இங்க எல்லாமே காமமா இருக்கு. பௌதிக ஆசை, அனுபவிக்குங்கிற எண்ணம். ஆனா ஆன்மீக உலகம் கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியினால இருக்கு. அங்க எல்லாமே பிரேமம். அங்க எல்லாமே கிருஷ்ணரை தான் நாயகனாக வைத்து நடக்கும். கிருஷ்ணர் நாயகன், ஸ்ரீமதி ராதாராணி நாயகி. நாயகன், நாயகி பாவம். ஹீரோ வந்து கிருஷ்ணா, ஹீரோயின் ராதாராணி. அதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இந்த ஜட உலகத்துல நான் தான் ஹீரோ, நான் தான் எல்லாமே நான் தான், நான் தான். எனக்கு நானே ராஜா, நானே மந்திரி. இதுதான் இந்த ஜட உலகம்.
ஜட உலகத்துல எல்லாமே நானே அனுபவிக்கணுங்கிறது பொய் அகங்காரம். பட் ஆத்மீக லோகத்துல வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும், கிருஷ்ணரை மகிழ்விக்க வேண்டும். அப்ப எந்த ஒரு ரசமா இருந்தாலும் அதுல கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளரா இருப்பார். எல்லா ரசத்தையும் அனுபவிக்கிறவர் ரசராஜ். கிருஷ்ணருக்கு வந்து ரசராஜ் என்ற திருநாமம். எல்லா விதமான ரசங்களையும் அனுபவிப்பவர். அனைத்து விதமான இன்பங்களையும் ரசங்களையும் அனுபவிக்கிறவர். அப்ப இதெல்லாம் அவர் அனுபவிக்கிறார் ஆன்மீக லோகத்துல. காதலன் காதலி பாவம், அவங்களுக்குள்ள ஊடல் கூடல் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் இதையெல்லாம் செய்து பகவானை ஆனந்தப்படுத்துறது தான் ராதாராணி. கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியே அவரை வந்து அவர் அவர் அனுபவிப்பதற்காக அவர் அந்தரங்க சக்தியே அலாதினி சக்தியே ராதாராணியாக தோன்றினார். அப்படியெல்லாம் ஆன்மீக லோகத்துல வந்து அவங்களுக்கு பகவானுக்கு வந்து அன்பு கொடுத்து அவர் எப்படியெல்லாம் வந்து அவரை மகிழ்விக்க முடியும், எப்படியெல்லாம் அவரை பேரானந்தத்துல மூழ்கடி, எந்த மாதிரி சுவையெல்லாம் அவர் அனுபவிக்கணும், அதற்கெல்லாம் வந்து அசிஸ்ட் பண்றாங்க. அதற்கு எல்லா விதமான விதத்திலையும் அவங்க சேவை செய்யறாங்க. அவங்கள பகவான் இந்த பூமிக்கு அழைச்சு வந்து அதே உன்னதமான நிலை அந்த ஆன்மீக லோகமான கோலோக விருந்தாவனத்துல என்னெல்லாம் உன்னதமான நிலைகளை அவர் புரிகின்றாரோ, என்னென்னலாம் நித்தியமான நிலையை அவர் அனுபவிக்கின்றாரோ, அதையெல்லாம் இந்த பூமியிலையும் செய்து காமிச்சார். அதாவது பௌம விருந்தாவனம், இந்த பூமியில் இருக்கிற விருந்தாவனம், பௌம விருந்தாவனம். அந்த பௌம விருந்தாவனத்துல ராதாராணியும் கிருஷ்ணரும் தோன்றி அங்க என்னெல்லாம் உன்னதமான லீலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை இங்கேயும் நிகழ்த்துகிறார்கள். அப்போ அந்த லீலைகள் எல்லாம் பாடுவதால கேட்பதால நம் இதயம் பரிசுத்தம் அடையும். அதுவும் ராதாஷ்டமி என்னைக்கு ராதாராணியுடைய தெய்வீகமான குணங்களை பாடுவது, அதை கேட்பது, அதனை புகழ்வது. பக்தர்கள் சங்கத்துல வந்து இதெல்லாம் போற்றி போலும் போது நம் இதயம் தூய்மை அடையும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறது மூலமா அதுல ஸ்ரீமதி ராதாராணி தான் ஹரா ஹரே. அவங்க அனுகிரகம் இருந்தாதான் கிருஷ்ணருடைய அனுகிரகம். அதனாலதான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல பிரார்த்தனை பண்றோம். ஓம் ராதாராணி, ஓ கிருஷ்ணா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னை எப்பவும் உங்க சேவையில வச்சுக்கோங்க. அந்த அந்த அனுகிரகம் பண்றவங்க தான் துளசி தேவி. ராதா கிருஷ்ண சேவா பவோ அபிலாஷி. ராதா கிருஷ்ண சேவையை கொடுங்க எனக்கு. துளசி கிருஷ்ணா பிரேயாசி. ஓ துளசி தேவியே, எனக்கு உங்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். ஏன்னா துளசி தேவியும் ஒரு கோபி தான். அவங்க வந்து விருந்தா தேவிங்கிற கோபி. எப்படி விரஜா நதியும் கோபியா இருக்காங்களோ, எப்படி யமுனா நதியும் ஒரு கோபியா இருக்கிறாங்களோ, ஒரு நதி ரூபத்துல பகவானுக்கு சேவை பண்றாங்களோ, அந்த மாதிரி விருந்தாதேவி அவங்களும் ஒரு கோபி. அவங்க துளசி மகாராணி துளசிங்கிற ரூபம் எடுத்துக்கொண்டு பகவானுக்கு சேவை செய்யறாங்க. அதனாலதான் துளசி இல்லாம கிருஷ்ணர் பூவோ உணவோ சந்தன தைலமோ எதையுமே ஏற்பதில்லைன்னு சாஸ்திரம் சொல்லு. என்ன கொடுத்தாலும் அதுல ஒரு துளசி இருக்கணும். அது பகவானுக்கு சந்தனம் அர்ப்பணிக்கிறோமா, பிரசாதம் போகா கொடுக்கிறோமா, அவர் பூவை அர்ப்பணிக்கிறோம், என்ன கொடுத்தாலும் அதுல துளசி போட்டாதான் கிருஷ்ணர் ஏத்துக்குவார். ஏன்னா அவங்க கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க. ஸ்ரீமதி ராதாராணியோடைய சேவையிலேயே எப்பவும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க. அவங்கதான் பிளான் மேக்கர். திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க வந்து ராதா கிருஷ்ணரை சந்திக்க வைக்கலாம். ப்ரோக்ராம் ஆர்கனைசர். ஒரு நாளும் ராதா கிருஷ்ண லீலை எங்க பண்ணணும். விருந்தாவனத்தை சுத்தியும் 12 விருந்தாவனமோடு சேர்ந்து 12 வனங்கள். விருந்தாவனம், காமியவனம், கதிரவனம், மதுவனம், பாண்டிரவனம், தாளவனம், இந்த மாதிரி ஒரு 12 வனம் இருக்கு. அப்ப விருந்தாதேவிக்கு வந்து நிறைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கிளிகள்லாம் இருப்பாங்க. சுகா, சாரா இந்த மாதிரி நிறைய கிளிகள்லாம். இந்த கிளிகளோட வேலை என்னது? தினமும் காலையில எந்திரிக்கணும். எந்திரிச்சு ரவுண்ட் அடிக்கணும். இன்னைக்கு எந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, எங்க ராதாகிருஷ்ண லீலை பண்ணலாம், ரிப்போர்ட் கொண்டு வந்து தரணும். ஒரு கிளியும் போவாங்க. ஒரு கிளிகளும் பறந்து போய் இந்த 12 வனத்துக்கு போய் அந்த வனத்தை பத்தி ரிப்போர்ட். இன்னைக்கு அங்க எப்படி இருக்கு கிளைமேட், எங்க கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, இதெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க விருந்தாதேவி. விருந்தாதேவி என்ன பண்ணுவாங்க, இந்த கிளிகள்லாம் முதல்ல அனுப்பிச்சு இந்த 12 வனத்துக்கு போங்க, பெஸ்ட் பிளேஸ், கிருஷ்ணர் இன்னைக்கு ராதா கிருஷ்ணர் லீலை பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ் செலக்ட் பண்ணிட்டு வாங்க.
இவங்க இந்த ஆண் கிளிகளுக்கெல்லாம் கேப்டன். ஆண் கிளிகளுடைய கேப்டன் வந்து சுகா. பெண் கிளிகளுடைய கேப்டன் வந்து சாரா. 2 பேரும் போயி டிஃபரண்ட் பிளேஸஸ் செலக்ட் பண்ணிட்டு வருவாங்க. வந்து ரிப்போர்ட் தருவாங்க. இன்னைக்கு தாளவனம் ரொம்ப நல்லா இருக்கு. அங்க வந்து கிளைமேட் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அங்க வந்து அருவிகள்லாம் ரொம்ப அழகழகா இருக்கு. அங்க வந்து பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பூக்கள்லாம் நிறைந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அங்க பண்ணலாம் அந்த இடத்துல. அங்க வந்து ராதாராணி, கிருஷ்ணரை ஊஞ்சல்ல வச்சு ஊஞ்சல் சேவை பண்ணலாம். அப்புறம் வந்து அவங்க அந்த பொற்றாமரை குளத்துல வந்து நீராடலாம், ஜலக்கிரீடை பண்ணலாம், ராச நடனம் பண்ணலாம். இதெல்லாம் ரிப்போர்ட் தருவாங்க. அப்புறம் இன்னொரு சுகா எப்படி சொன்னா, "சாரா இல்ல, இல்ல இன்னைக்கு நான் வந்து பாண்டியர வனத்துக்கு போனேன். அங்க ரொம்ப நல்லா இருக்கு. அது இவரு சொல்றத விட பெஸ்ட் பிளேஸ் அது." இப்படிலாம் உட்கார்ந்து ஒரு இருக்கிறதுலே பெஸ்ட் ம் இந்த அந்த வசந்த காலம், அந்த அழகான ஒரு ஸ்பிரிங் சீசன். ரொம்ப வெயிலும் கிடையாது, ரொம்ப மழையும் கிடையாது. ரொம்ப குளிரும் கிடையாது, ரொம்ப தணுப்பும் கிடையாது. ரொம்ப உஷ்ணமும் கிடையாது. அப்படி ஒரு இதமான ஒரு அழகான ஒரு சீதோஷணம் எங்க இருக்கு? எங்க போனா அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த லீலைகள் எல்லாம் பண்ணலாம். இப்படி எல்லாம் செலக்ட் பண்ணி, ராதா கிருஷ்ணர் வந்து ஒரு ஊஞ்சல்ல உட்கார வச்சு, அந்த ஊஞ்சலை அலங்காரம் செய்து, சுத்தியும் கோபிகள்லாம் உட்கார்ந்துகிட்டு, ஒருத்தர் வந்து வீணை வாசிக்க, ஒருத்தர் வந்து மிருதங்கம் வாசிக்க, ஒருத்தர் கர்த்தால் வாசிக்க, ஒருத்தர் அழகா அழகா பாட, இப்படிலாம் ஊஞ்சல்ல வச்சு சேவை பண்ணுவாங்க. அதான் ஊஞ்சல் உற்சவம் நடந்தது இல்லையா? எல்லா இஸ்கான் டெம்பிள்லயும் ஜூலன் யாத்திரை ஊஞ்சல் உற்சவம். அப்புறம் போட் ஃபெஸ்டிவல். படகுல கிருஷ்ணரை, ராதைய உட்கார வச்சு போட் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. பாருங்க, கிருஷ்ண உணர்வுனாலே பண்டிகை தான். உற்சவம் தான் தினமும். நித்திய உற்சவம். போட் ஃபெஸ்டிவல், அப்புறம் ஊஞ்சல் சேவை, அப்புறம் வந்து ஜென்மாஷ்டமி, அப்புறம் அது ராதாஷ்டமி. இது வந்து லீலை பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கு. அதாவது பெரிய பெரிய கோயில்கள்ல தாமத்துல விருந்தாவனம், மாயாப்பூர், ஜெகநாதபுரி, ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம் தினமும் பண்டிகை தான். காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், பூரி, ஜெகநாதபுரி தினமும் ஏதோ ஒரு பண்டிகை. வசந்தோத்சவம், அப்புறம் தெப்போத்சவம், அப்புறம் வந்து ரத யாத்திரை. எல்லாம் வருஷத்துல 365 நாளும் உற்சவம் தான். எதுக்கு அது? உற்சாகம் தரும். கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடும்போது உற்சாகம், பேரானந்தம் அனுபவிக்கலாம்ல. அந்த மாரி கோலோக விருந்தாவனத்துல ராதா கிருஷ்ண லீலை. அவங்க தான் துளசி தேவி தான் தரணும். அதனால தான் பிரபுபாதர் என்ன பண்ணாரு? நம்ம எப்பவுமே துளசிய வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலை, மாலை 2 வேளை துளசி பூஜை. அப்புறம் நம்ம கழுத்திலேயே துளசி மணி மாலைய மாட்டி விட்டாரு. எப்பவும் இந்த பக்தனுக்கு துளசி தேவி பாதுகாப்பா இருக்கட்டும். அப்புறம் திலகத்திலயும் துளசி இருக்கு. துளசி இல்லாம எதுவுமே கிடையாது. எந்த சேவையும் கிருஷ்ணர் ஏத்துக்க மாட்டார். இது ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை மாரி. நம்ம நெற்றியில துளசி போட்டிருக்கிறது எப்படி கவர்ன்மெண்ட் அங்கீகாரம் பண்ணுது இல்லையா? இந்த பொருள வாங்கலாம். அந்த மாதிரி யாருடைய நெற்றியில கோபிச்சந்தனம் போட்டு, திலகம் போட்டு அதுல துளசி வச்சிருக்காங்களோ, அவங்க கிருஷ்ணருடைய உலகத்துக்கு போறதுக்கு தகுதி அடைவாங்க. யார் துளசி மணி மாலை அணிஞ்சிருக்கிறாங்களோ, அவங்க கிருஷ்ணருக்கு சேவை பண்ண தகுதி அடைவாங்க. அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பிரபுபாதர் பயிற்சி குடுக்குறாரு. இந்த துளசி மணி மாலை போட்டுக்கிட்டு, திலகம்லாம் போட்டுண்டு, நல்லா பகவானுக்கு சேவை செய்து திரும்பவும் பகவான்ட்ட போயிரும். அதான் அல்டிமேட் கோல். கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். இந்த ஜட உலகத்து மேல விரக்தி ஏற்படணும். நேத்து கூட ஒரு பக்தர்ட்ட பேசும்போது சொன்னாரு. பிரபு எனக்கு ஜட உலகத்துக்கு மேல வர வர விரக்தியா இருக்கு பிரபுன்னு. இந்த உலகமே எனக்கு புடிக்கல. வெறுப்பா இருக்கு. நான் சொன்னேன் ரொம்ப பாக்கியம் பண்ணிட்டீங்கன்னு. ஏன்னா இதுதான் வேணும். இந்த ஜட உலகத்து மேல யாருக்கு வெறுப்பும், விரக்தியும் வருதோ, அவங்க தான் கிருஷ்ணாட்ட போகணுங்கிற எண்ணம் வரும் அவங்களுக்கு. நான் சொன்னேன் நீங்க ரொம்ப பாக்கியம் பண்ணவர் பிரபுன்னு. என்ன பிரபு சொல்றீங்க? ஆமா பிரபு. உங்களுக்கு ஜட உலகத்து மேல விரக்தி அடைஞ்சிட்டீங்க, வெறுப்பு வருதுன்னா நீங்க கிருஷ்ணாட்ட போக தயாராகிட்டு கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? இந்த ஜட உலகத்துக்கு மேல எவ்வளவுக்கு நம்ம வெறுப்பும், விரக்தியும் வருதோ, அவ்வளவுக்கு கிருஷ்ணர்ட்ட திரும்ப போகணுங்கிற அட்டாச்மென்ட் டெவலப் ஆகும். நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும், அவருடைய சேவை பண்ணணும், நான் இந்த ஜட உலகத்துல வரக்கூடாது அப்படிங்கிற இந்த கிருஷ்ணர் மேல உள்ள அட்டாச்மென்ட் வந்து டெவலப் ஆகும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜட உலகத்த வந்து நம்ம புறக்கணிக்கணும். இது மேல உள்ள அட்டாச்மென்ட் எல்லாம் தூக்கி போடணும். இது மேல உள்ள பற்றுதலை விட்டு நம்ம இந்த ஜட உலகத்த புறக்கணிக்கும் போது தான், எனக்கு கிருஷ்ணர் மேல உள்ள பற்றுதல் எந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது பரீட்சை பண்ணும். இப்ப கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகரிக்கும்.
அதுக்கு தான் துளசி தேவிட்ட பிரார்த்தனை பண்ணும். ராதா கிருஷ்ணா சேவா பாவு ஏ அபிலாஷ். எனக்கு ஒரே ஆசை தான். என்னோட ஆசை என்னது? நான் ராதா கிருஷ்ணருக்கு எப்பவும் சேவை பண்ணணும். அந்த ஆசீர்வாதம் கொடுங்க. ஸ்ரீ ராதா கோவிந்தா பிரேமே ஸ்ரீதா ஸ்ரீ ராதா கோவிந்தர் மேல பிரேமம் எனக்கு வரணும். ராதாராணிக்கு எப்படி கிருஷ்ணர் மேல பிரேமம் இருக்கோ, அந்த பிரேமம் நமக்கு வரணும்னா அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். பிருந்தா தேவி, ஸ்ரீமதி ராதாராணி இவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். இவங்க எல்லாம் நம்மள ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அது வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆச்சாரியரை திருப்திப்படுத்தணும். ஏன்னா அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். இந்த சீடர் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. ஓ ராதாராணி இவருக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு குரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ரைட்? குரு வந்து நம்மள ரெக்கமெண்ட் பண்ணணும்னா, நாம் குருவை திருப்திப்படுத்த வேண்டும். சரி குருவை எப்படி திருப்திப்படுத்துறது? வைணவர்களுக்கெல்லாம் சந்தோஷமா சேவை பண்ணணும். வைணவர்ட்ட சண்டை போடாம, குற்றம் காணாம, குறை கண்டுபிடிக்காம மறிக்காம, ரொம்ப அன்பா சேவை செய்து அவங்கள திருப்திப்படுத்தும்போது, ஆன்மீக குரு பார்க்கிறாரு, இந்த சீடர் வந்து எவ்வளவு அழகா வைஷ்ணவருக்கு சேவை பண்றாரு. இவர் யார்ட்டயும் குற்றம் காண்றதில்ல, குறை சொல்றதில்ல, ரொம்ப ஆர்வமா இருக்காருன்னு சொல்லி குரு என்ன பண்றாரு? ம் அனுக்கிரகம் செய்றார். ஆசீர்வாதம் பண்றார். நம்ம மேல் திருப்தி அடைந்து விடுகிறார். அப்ப குரு திருப்தி அடைஞ்சுட்டா அவ்வளவுதான். என்ன ஆச்சு? நமக்கும் ராதாகிருஷ்ணர் மேல அன்பு வர ஆரம்பிச்சிரும். அதனால இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஆன்மீக குரு இடத்துல, எனக்கு வந்து ராதாகிருஷ்ண லீலைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஓரளவுக்காவது, ஒரு கடுகளவாவது நான் புரிஞ்சுக்கணும் ராதாகிருஷ்ண லீலைகள. அதை நான் ஸ்மரணம் செய்ய வேண்டும். அது மேல எனக்கு ராதாகிருஷ்ணருடைய சேவையில எனக்கு பற்றுதல் ஏற்பட வேண்டும். ஜட உலகத்து மேல எனக்கு விரக்தி, வெறுப்பு ஏற்பட வேண்டும். நான் வந்து அப்படியே கிருஷ்ண உணர்வுல லயிச்சு போய் எப்படி விருந்தாவனத்து கோபிகளும் ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரை பிரிந்து அந்த துயர்ல ஆழ்ந்து அவரை தேடுவாங்களோ, அந்த மாரி நானும் இந்த ஜட உலகத்துல கிருஷ்ணர பிரிஞ்சுட்டேனேங்கிற வருத்தம் எனக்கு வரணும். கிருஷ்ணரை நான் தேட ஆரம்பிக்கணும். கிருஷ்ணருக்கு நான் சேவை செய்து அவரை மகிழ்விக்க வேண்டும். கிருஷ்ணர வந்து அ கோயில்ல போய் அவர் விக்கிரகத்துக்கெல்லாம் சேவை செஞ்சு, பகவானுக்கும், ராதாராணிக்கும் இதுல சேவை பண்ணி, அவங்க அனுக்கிரகம் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். ஜெய் ஸ்ரீ ராதாஷ்டமி மஹோத்சவ் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஓகே. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் எதா இருந்தாலும் சொல்லலாம்.